வணக்கம், நான் தானே. ஆமாம், அரியன் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுகிறேன். இல்லைண்ணே இப்போ நம்ம கல்யாணம். ஹலோ, ரவுண்டு கோட்டை அங்கிட்டு போமா, பேசிக்கிட்டு இருக்கல. இல்லைண்ணே இப்போ கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்குறதில்லண்ணே, ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ. ஆமாம், பூரா பழைய பொம்பளையாக கொண்டு வந்துடுறேன் எங்கள் வீட்டில். ஆமாம், இப்போ வண்டிக்கு தான் லோன் கொடுத்துட்டு இருக்கேண்ணே. ஆமாம் வயசான காலத்தில். ஆமாம், 2 வீலர். அடே நோயின்னு பேசுகிற 2 வீலர் 4 வீலர் ரெண்டுக்கு தானே இப்போ கொடுக்குறேன். ஆமாம், சின்ன வண்டிக்கு தான். வண்டி எதாக இருந்தாலும் வாங்க வைக்க நம்மகிட்ட தானே வரலாம். ஐயா கோட்டை தெரியுமா? ஒன்றும் அடே ஏன் இப்போ நோய் பேசுகிறேன். தெரியுது போமா. ஆமாண்ணே, வண்டி ஒன்றும் கை வசையிலாண்ணே. போன மாதம் ஒரு ஸ்கார்பியோ இருந்துச்சு, சீஸான வண்டி, டயர் வழக்கையாக இருக்குன்னு விற்றுட்டேன். என்னம்மா நோயினே பேசிக்கிட்டு இருக்கேனா இல்லையா? ஆமாண்ணே, இப்போ ஒன்றும் கையில் வண்டி இல்லைண்ணே. வந்து இருக்குண்ணே, கையில் ஒரு ஷிஃப்ட் இருக்குண்ணே, நல்ல கலர், பிஸ்கட் கலர் வண்டி, ஹெட்லைட் ரெண்டும் சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்குது. டூமெல்லாம் ஜம்முன்னு வச்சுருக்காங்க. என்னையை பற்றி பேசுகிறீங்க? பேசாம டிக்கு அருமையான டிக்குண்ணே, சூப்பராக இருக்கேன். சின்ன டிக்கி தான். எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குமா? சரி, சாம அமைக்க ஏற்றலாம்ண்ணே. நீங்கள் டிக்கை திறந்தீங்கன்னா மூடவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆசையாக இருக்கேன். நான்லாம் தலையை வச்சே படுத்து கிடப்பேன். ஆமாண்ணே. இன்ஜினா சின்ன இன்ஜின் தானே, கையை கலந்தேன். என்னையை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை போர் சிலிண்டரு ஆயிலா கொஞ்சம் தள்ளுமா தள்ளு. இல்லைண்ணே, ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே, சொட்டலை. அது பிக்கப்லாம் நல்லா கிடைக்கும். நான் ஓட்டி பார்க்கலண்ணே, நான் எங்கே ஓட்டுறது, ஓட்ட கொடுக்க மாட்டேங்குது அந்தம்மா. டோரை திறந்து பார்க்கவே விட மாட்டேங்குது, அப்புறம் கிட்ட ஏறி உட்காந்து ஓடுறது. ஓனர் ஒரு ஓனர் தானே? ஆமாம்மா, ஒரு ஓனர் தான். ரைட்ண்ணே. ரேட்டா எவ்வளோம்மா? எதுக்கே எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு? வண்டி கொடுக்குறதானே? வண்டி கொடுக்குறதில்லையாம்ண்ணே. வண்டி இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேண்ணே, நீங்கள் போன வைங்க. நல்லது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னப்பா பிரச்சனை? மோல நீ யார்? தொழில் பண்ற இடத்துல ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ற? நீங்க தொழில் இங்க பண்ண கூடாது, வெளியில பண்ணணும். என் இடத்துல நீங்க பண்ண கூடாது, இது ஏன் இடம்? தேவையில்லாம அனாவசியமா பேசிக்க. மோல யார் யா நீ? ஐ அம் ஃபைனான்ஸ் ஓனர் மிஸ்டர் ஹரிஹரன். வண்டி விற்க வாங்க, என்கிட்ட வாங்க. விளங்குமா? ஏன் விளங்காது? இல்ல கேக்குறேன், வண்டியை வித்துட்டு வந்தா விளங்குமா? ஓடி போயிரு. நான் பார்க்க டீசெண்டா இருக்கேன். யோ இங்கறியா, தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நான் பிரச்சனை பண்ற மாதிரி இல்ல. என் வண்டியை விக்கிறேன்னு சொன்னனா இல்ல, நான் உன்னை ஏதாவது கேட்டனா? தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ண வாயெல்லாம் கிழிச்சு புடுவேன். கிழிச்சு ஒரு அளவுதான். என்னைட்ட பொறுமையா இருக்கிறவர் என்ன, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க. தேவலாம நீ ஓங்கிட்ட நான் பேசுனேன். நான் வண்டியை பத்தி பேசுறேன். உனக்கு என்ன இந்த வேலை? வண்டியை பத்தி பேசுறேன். தேவலாம என் டிக்கிய பத்தி தான் பேசியிருக்க. அமுக்கி ஏத்தலாம் பேசியிருக்க. தேவலாம பேசியிருக்காத. அமுக்கி ஏத்துறே, அடிச்சு மூணு மொளை பேத்து பிரேமத்து. அது நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வணக்கண்ணே, 2020 மாடல் ஒன்று. இந்த ஸ்டெப்பு போட்டு ஆட போறப்பலையா? வணக்கம், 2018. ஹலோ, ஃபைனான்ஸ் இல்லைன்னு சொன்னேன். செப்டிக் டேங்க் வண்டி ஓனர்ண்ணே. ஆமாண்ணே, ஃபைனான்ஸ் முடியாச்சுண்ணேப்பா. உங்களுக்கு எந்த அடப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நான் வந்து எடுத்துறேன். ஆமாம், இவர் அடப்பை எடுத்து கிழிச்சிருவாரு. அண்ணே, ஓசு நீளமான ஓசுண்ணே, 3 தடவை தள்ளி நிப்பாட்டி கூட. என்ன சொன்னா? இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? ஓசை பத்தி பேசணும், பொழந்து போயிருக்கு.
பிரச்சனை பெருசாக வைக்கிறேன். கை நீட்டு. பிரச்சனை ஆன பெருசா நான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை நீட்டுறியா? ஏய் ராணி, யார அவர் யார் தெரியுமா? அப்பா நீங்க செவனே நீ இருங்கப்பா. ஏரியாவுல பெரிய பைனான்ஸ். இங்க இருங்கப்பா. அவர் தொட்டான்னு வச்சுக்க. அந்த ஆளு சோத்ததையே சோத்திட்டு வேற ஏதோ நீ புண்ணா கேத்துக்கிட்டு இருக்காப்ல. ஒரு அளவுதான். அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணானே. நீ தானே அடிச்ச. இப்போ இறங்கி உள்ள வந்து அடிக்காங்க. ஆள் வச்சு அடிக்கிறியா? நீ யாட்டு பொண்டாட்டியாவது கட்டி கொடுத்துருப்ப. அதான் புலந்து எடுத்துக்கிட்டு இருக்க. உன்னால வர்ற பிரச்சனை கொதிக்குது. கொதிக்குது, புடுங்குது. இங்க எனக்கு எரியுது. வாய மூடு. அவர் யாரும் தெரியாது. வேண்டாம். நீ தொட்டான்னு வச்சுக்க. ஆம்பளைய இந்த அடி அடிக்கிறா எனக்கு முன்னாடியே. அவர் யாரும் தெரியுமா? அப்பா அவ அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ வாய முடுறா. உன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசாம அவளை அடிச்சா 2 அடி அடிச்சுட்டு போயிருப்பா. நீ அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு உன்னை ஒச்சரிக்கிறேன். யாரும் கூப்பிட வேண்டாம். சொல்ல கேளுங்க. அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஏரியாவுல. தலையை கோதுங்க, தலையை கோதி விடுங்க, சட்டையை சரி பண்ணுங்க. ஓ மகங்கிறனால தான் நான் பேசாம. சரி சரி, சட்டையை சரி பண்ணுங்க. கண்ணாடியை போடுங்க, கண்ணாடி போடு. நல்லா நான் யார் அப்பா சிரிக்க சொல்லுங்கப்பா. இருமா இருமா இருமா. கண்ணை தொடங்க, கண்ணாடியை போடுங்க. அப்பதான் தெரியாது கண்ணீர் வர்றது. இப்ப நல்லா முறைங்க. ஒன்றும் தெரியல, நல்லா முறைங்க. கண்ணை மூடிட்டு அப்புறம் முறைக்க தெரியும். சரி 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 நல்லா முறைங்க. அப்பா சிரிக்க சொல்லுங்கப்பா. இருமா இருமா, லைட்டா சிரிங்க. ஸ்டெடியா. நெஞ்ச தூக்குங்க, நெஞ்ச தூக்குங்க. ஹலோ, உங்க நெஞ்ச தூக்கி அப்படி வரப்பா வரப்பா. சாபா சாபா. இன்னும் வரல. நெஞ்ச தூக்க சொல்லுங்க. ஏங்க ரெடியா? ஓகே, டபுள் ஓகே. இப்ப அடிமா. இருமா இருமா. நீ இதுக்கு தான் நீ ரெடி பண்ணியா? நீ உன்னை எச்சரிக்கிறேன். ஆம்பளை கை நீட்டிட்டு நீ தப்பிச்சு போயிடுவ. உங்களுக்கு டீ சொல்றாங்களாம், போய் குடிங்க. வேணாம் எனக்கு. சின்ன பையனால கை நீட்டி விட்டே. ஏய் அழுகுற? ஒரு சின்ன பையனை கை நீட்டி விட்டே நீ. ஏய் அழுகுற? வருவே எங்க அண்ணன் துர்ராஜ் அவனை அடிச்சு விடுவாப்ப நீ. ஹலோ, வர சொல்லு. இறங்கி என்ன இறங்கி வர சொல்லுங்க. என்ன இப்போ வருவாங்க என் பையனுங்க. வர சொல்லு. தகவல் போயிரு. ஏங்க இரு. வருவாங்கன்னு சொல்றேன்ல. வருவாங்க. ஒரு பயலு வருவாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? என் சிஷ்ய பயலுங்க இப்போ வருவாங்க. 10 நிமிஷத்துல நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். போய் கூட்டிட்டு வா போ. என்ன வேணாலும் போய் கூட்டிட்டு வா. வருவாங்கன்ற கூட்டிட்டு வா. எங்க இருக்காங்க இருமா. என்ன வேணா நடக்குங்க. என்னை தொட்டுட்டல. என்ன வேணா நடக்கும்னா என்ன பண்ண வரிய? கற்பழிப்பேன். யாரையா? யாரையோ கற்பழிப்பேன். உனக்கு என்ன? உனக்கு தேவையா? பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ புருஷன் நினைச்சுக்க. யாரோ போ. உனக்கு நட்ட எனக்கு நான் சொல்ல. யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆகுமாகாதா? எனக்கு ஆகும். ஆனா நீ அவனுக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் யாரு? புருஷன். நான் யாரு? புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ. ஓ அவ்வளவுதான். நாளைக்கே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். யாருக்கோ இது சொல்லக்கூடாது. டைமிங் தப்பு, ரைமிங் கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல சொல்லக்கூடாது. புள்ள பிறக்கும்னா அது எனக்குன்னு சொல்லணும். நாளைக்கு எனக்கு புள்ள பிறக்கும். எனக்கு இப்போ டைமிங் தப்பா தாண்டா வருது. எனக்குன்னு நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. உனக்குன்னு சொல்லணும். சரியா? நாளைக்கே புள்ள பிறக்கும். அது எங்களுக்கு. ஏய், புள்ளையும் பிறக்கணும், மயிரும் பிறக்கணும். போ. அந்த புள்ள பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு. நான் ஒரு சொல்றேன் கேட்டுக்க. என்ன? இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ கை வச்சிட்டதுனால நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நினைச்சிருந்தனா உன்னை 3 அடிச்சு மடிச்சு டவுசர் பாயிண்ட்ல சொருகி போய் இருப்பேன். போ போ. போமா, அடிப்பேன். யாரையோ. போ. உன்னையும் சொன்னா முதல்ல பொம்பளை மாதிரி நட. யாரையா பொம்பளை மாதிரி நடந்து அடிச்சிருக்குமே
யார பார்த்து லம்படிச்சிருக்கின்ற வாயில வெட்டி புரிய வெட்டி பாத்துக்க ஏங்கிட்ட உன் பேச்செல்லாம் வச்சுக்காத வாய் அடக்கு பொம்பளைக்கு வாய் அடக்கும் தேவை சபையில் இப்படி பேசுற லம்படிச்சிருக்கியாட்ட ஏய் அடிச்சுட்டு இல்லை அப்புறம் எதுக்கு பேசுற ஓ முதல்ல தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரிஞ்சுக்க நான் தமிழ்நாட்டோட பண்பாடோட ஐயோ என்னது பண்பாடு இப்படி தலைகீழ நிக்குது தாறுமாற குப்புற விழுந்துருச்சு பண்பாடு தெரியுதா நாட்டுடைய பண்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரைட்டு தலைவா சரக்கு அந்த மாதிரி சரக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா பண்பாடு என்ன ஐயோ பண்பாடு தலையில ஆடுதே கொஞ்சம் ஸ்டடியாக லெஃப்ட் மாதிரி போ அவ்வளோதான் பிக்கப் பண்ணி டக்குன்னு உட்காந்துருவோம் இடத்த பார்த்து போச்சு ஸ்பீக்கர் வேட்டியை கவுத்து விட்டுறாத அவசரம் போட்டிருக்கியா இல்லையா ரைட் ஓகே அது வெளியே கிடந்தானே உள்ளே கிடந்தானே ஐயோ வேட்டியா வந்து வந்துருச்சா தொலைட்டும் போ பார்க்குற ஆள் கண்ணை கொஞ்சம் ஓட்டும் உனக்கு ஒன்று கேட்குறேன் நீ இந்த நாட்டு பிள்ளையா நான் இந்த நாட்டு பிள்ளை தான் தமிழ்நாட்டு பிள்ளைன்னா நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுவியா நீங்க கேளுங்க நான் சரியா சொல்லலைன்னா என்னன்னு கேளுங்க ரைட்டு வயசுக்கு வந்துட்டியா ஏ ஒரு பொம்பளை பிள்ளைட்ட ஒரு நாகரிகமா கேட்க தெரியல நீ இல்ல மனுஷன் நீனு சொல்லு. ஒரு நீ அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா இல்லையா நீ பிறக்காதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுற ஆமா நீ இல்ல மனுஷன் நீனு பொம்பளை பிள்ளைட்ட கொஞ்சம் நாகரிகமா என்னமா அப்படியா வயசுக்கு வந்துட்டியா நான் கேட்பாங்க என்ன நினைச்சிருக்கா மனுஷன் அரி வச்சுக்கல அவிச்சு திண்டு வந்திருக்கா சோத்தை தானே திங்குற வேற எதையும் மாத்தி திங்கிறியா என்ன ஆச்சு ஏ லூசு நல்ல தப்பா கேட்டனா சரி நான் டீசெண்டாக கேட்கட்டா ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா பண்ணிட்டேனே அந்த மயிரை தாண்டி தமிழில் கேட்டேன் தமிழில் கேட்டேன் இங்கிலீஷ் கேட்டேன் பண்ணிட்டேனே வயசுக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் குச்சி கட்டினாங்களா குடிசை கட்டினானா உள்ள விட்டாங்களா விட்டானா விட்டான்னு சொல்லி விடலைன்னா ஏய் என்ன முதல்ல கட்டினாங்களான்னு கேட்குற இப்போ உள்ள விட்டாங்களான்னு கேட்குற உள்ள விட்டாங்களா இல்லையா குடிசைக்குள்ள அதைத்தாம நான் கூட என்ன அப்பதப்பா பேசுற விட்டாங்களா ஏய் மறுபடியும் கேடு விட்டாங்களா இல்லையா ஏதா குடிசைக்குள்ள குச்சியா விடுவாங்க குடிசைக்குள்ள ஒன்று விடுவாங்களா விட்டாங்களா விட்டாங்க ஜாமான் பண்ணிட்டாங்களா ஏய் முதல்ல விட்டாங்க இந்தாமா ஓட்டா போட்டோம் சொல்லு போட்டோம் இந்தாமா எப்போ பார்த்தாலும் அவரை கோவப்பட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் பொறுமையா கேளுமா என்னன்னு ஏன்னா மாமங்க சீனு கொண்டு வர்றது இல்லையா பவுடர் டப்பா அந்த ஜாமான் இல்ல இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருக்கா இருந்தாலும் குடிசைக்கு வாசல்ல இந்த ஜாமான் 3 மட்டும் அது என்னங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க எப்படிங்க போடுவாங்க வெளியில 3 ஜாமான் கிடக்கும் அது என்ன ஜாமான் ஒரு உலக்க ஒரு விளக்கமாறு ஒரு கற்கருவா இது 3 கிடக்குமா கிடந்துச்சா கிடக்கும் இது எதுக்காக போடுறாங்க சொல்லு பேய் பிசாசெல்லாம் நம்மள வந்து பிடிக்க கூடாது பேய் நக்குது வந்து பேய் நக்காது பிடிக்கும் அதனால வயசுக்கு வந்தவங்களா பார்த்து பேய் பிடிக்குதான் ஏன் எங்களெல்லாம் பிடிக்காத பேய்க்கு பிடிக்கல உலக்க போடுறது பேய்க்கல்ல வேற அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பாடு எதுக்குன்னு உனக்கு சொல்றேன் இன்னைக்கு தெரிஞ்சுக்க நீ குடிசைக்குள்ள வந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும் தாண்டு அப்படி நின்னுக்க இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு இருக்கிற மாதிரி நினைச்சுக்க கதை தான் இது இல்ல அவர் சொல்றது என்னமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்க மண்டல் கொட்டு உலக்க கிடக்கு இப்போ நீ என்ன செய்யணும் குனிஞ்சு பார்க்கணும் இப்படி பாருங்க ரைட் இருக்கிற மாதிரி கதை தான் அது இப்போ எடுத்துட்டு வர முடியாதுப்பா முதல்ல இருந்து நீ இருக்கிற மாதிரி நினைச்சுக்க மனசு நினைக்கும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் என்னது உலக்க உடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு காட்டத்தான் அந்த உலக்க புரியுதா உலக்க தெரியுதா என்ன உலக்கன்னு சொல்றியா உலக்கமாறு நிற்காத தெரியுதான்னு சரி விளக்கமாறு போடுறானே இல்லையா அது அதுவும் அதுக்கு தான் எதுக்கு பேய் பிசாசெல்லாம் வரும் என்னடி பேய் கடையா ஓட போது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு விளக்கமாத்த பார்த்தா பேய் வராதா அதுக்கல்ல விளக்கமாறு எதுக்குன்னா இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு போடுறேன் பக்கத்துல எதுக்கு கற்கருவா போட்டிருக்காது தெரியுமா பாப்பா புட்டிச்சு வேலை மட்டும் பார்க்குற அளவுக்கு உலக்க இருக்கணும் வேலை பார்க்கலைன்னா உலக்கையே ஒரு போர்டு போடுறதுக்கு தான் கற்கருவா புட்டிச்சு ஒரே போடுதேன் அப்படியெல்லாம் கிடையாது அது அப்படித்தான் வேலை பார்க்குற அளவுக்குலாம் இருக்கு இல்லைண்ணா இருக்கு இல்லைண்ணா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் என்ன கொஞ்சம் வித்தியாசம் அதே வித்தியாசம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன கொஞ்சம் நிறைய உலக்க அதிகமாக புழங்குச்சுனாக்கா பூன் தேவைத்தான் செய்யும் அதான் புழங்கிச்சு அப்புறம் தேஞ்சதுக்கு அப்புறம் அது உலக்கையா இருந்தா என்ன புல்லு குச்சியா இருந்தா என்ன உலக்கதா புல்லு குச்சியா முகர கிடைப்பாரு சின்ன பிள்ளையாச்சுன்னு உன்னை மன்னிச்சு விட்டு போறேன் என்ன ஒன்றும் நீ ஒன்றும் மன்னிக்க வேணாம் ஏ போய் அங்கிட்டு ஏ இங்கறியா இன்னும் ரொம்ப பிகு பண்ணிக்கிற தொட்டு
அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம திறந்த ஏய் அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு இன்னைக்கு மூடு இல்லை. ஏய் அந்த கிளவியை போட்டு நீ தான் பாடுபடுத்தினியாயா? யார் இந்த கிளவி? அட ஜோதியப்பா மாமியாயா? எங்க அம்மாச்சியா? உங்க அம்மாச்சி அது பைத்தியம். அது என்ன ஓன் வளர்த்தியா இருக்கு அம்மாச்சி? அப்புறம் எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் எங்க வகையற அப்புறம் எப்படி? சரி அந்த கிளவிக்கு அறிவு வேடாமா? படுக்கிற பொம்பளை ஓன் சால் எடுத்து பத்தியா படுக்கிறது? அப்புறம் குளிர்னா ஜால் எடுத்து போத்தி தான் படுக்கும். நான் பாரு உன் சால் ஒன்னது பார்த்தனையும் நீ தான் படுத்திருக்காக்கணும்னு நினச்சி சீட்டில் பாஞ்சிட்டேன். புரியலையே. விளையாண்டுட்டேன். அதுக்கிட்ட கண்ணு தெரிய கிளவிட்டு போய் ஏன் விளையாண்டுட்டு இருந்த? அதுக்கு நீயும் நினைச்சேன். ரைட்டு அப்படியே என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? பண்ணிட்டீங்க. கடைசி சீட்டில் போய் என் குப்புரை அடிச்சு கிடந்திய. அப்புறம் கிளவி எந்த சீட்டில் இருந்துச்சு? முன்னாடி சீட்டில் எல்லாம் படுத்து கிடந்துச்சு. நான் தான் மாறி போயிட்டேனா? அதான் டிரைவர் கேட்டாப்ல நீ எவன்டா கடைசி சீட்டில் ஓட்டையை போட்டதுன்னு. சுத்தியலோட எடுத்துட்டு போயிருக்காப்ல. சுத்தியலோட போயிருக்காப்ல. எங்கிட்ட ஒரு இடத்துல ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழை அவரும். கம் ஆன் டெல் மீ. சக்கச்ச வந்த பழம். இனிப்பு பழம். எல்லாரும் வாங்க பழம். இது வழக்குன பழம் பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? என்ன பாட்ட பாட்டியா? இம்பாஜெட் பாட்டியா? கை கேடக்கம்மா. குடிச்சு பக்க வாழ்த்தம்மா. மாம்பழம். இப்ப சொன்னீங்க பாருங்க, இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? கைக்கு அடக்கமா பிடிச்சி பார்க்க வாட்டமா. அப்புறம் மாம்பழம் என்ன தர்பூசணி மாதிரியா இருக்கும்? அப்படித்தான் சின்னதா இருக்கும் இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான். அப்படித்தான் இருக்கணும். அது மட்டும் நீங்க மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. கைக்கு அடக்கமா சரி விடுங்க. இப்போ என்ன அது பரவாயில்ல விடுங்க. இல்ல இது என்ன மாம்பழம்? அந்த சுத்தியில எடுங்க. இது என்ன? வாயை உடைச்சு விட்டுருவோம். இருங்க. இது என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டவேன். எப்படி? மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, செந்தூரம், கல்லாமணி, பாலாமணி. வாங்க இங்கே வாங்க, ஒத்தரோசா இங்கே வாங்க. அது கரெக்டு. இது மாதிரி பலதை சாப்பிட்டவே. ஆனால் இந்த டேஸ்ட் எதுலேயும் வராதுன்னு சொல்ல வரேன். ஆனால் மல்கோவாக்குன்னு டேஸ்ட் தனியாக இருக்கு. அப்படிங்களா? எவ்வளோங்க? எங்க இது எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 ரூபா நிற்கிறேன். ஒரு உள்ளே வாங்கிக்கலாம். இந்த பேர்கிட்ட கொடுக்காத திங்க தெரியாதவங்கன்னு சொன்னால் கேட்குறியா நீ? எங்கிட்ட கொடுத்து பாரு எப்படி சாப்பிட்றேன்னு. எப்படி உங்களுக்கு சாப்பிட தெரியுமா? என்னங்க பழத்தை வாங்க வேண்டிய கத்தி எடுத்து 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறது. சொன்னா கத்தி வச்சு அறுப்பாங்கன்னு அந்த வேலையை இருக்கக்கூடாது. கத்தி படவே கூடாது. அதில் செப்டிக் ஆயிரும். நான் சொல்லித்தரேன். முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. அந்த ஐயா ஒரு மாதிரி அப்பையிலேருந்து வாயை புலந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்கிறது அவர் செய்கிறதா நினச்சி பார்க்கட்டும். அந்த ஜென்ம சாவலி அடையட்டும். கையில் ஆஹா அடாடாடாடா சூப்பர் தர. அப்படியே கொடைக்கானல குதிரை மேய்க்கிற மாதிரியே இருக்கு. நன்றி. ஓகே. நீங்க கண்ணாடியை போடுங்க. அந்த குள்ளா வச்சானதும் ஒரு மாதிரியா இருக்கு. ஓ அப்படியா? மாம்பழத்தை கையில் எடுத்து ஒரு அமுக்கணும் முதல்ல. எப்படி? காயா பழமா. அப்புறம் அப்படியே உள்ளங்கை வச்சு தேய்க்கணும். ஏம்மா என்ன சாத்து திரும்ப இல்லங்க சவுண்டு கிடைச்சு. எங்க ஏன் டவுசர் இது கிழிஞ்சிருக்கா? இல்லையா? அப்புறம் எங்க இருந்து வருது சவுண்டு? இங்க இருக்க நல்லா உள்ளங்கை வச்சு கதை கதை. ஏய் தோற நீ தான் ரீரிகார்டிங் வாசிக்கிறியா? ஆமா, பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா அதுக்காக மாம்பழத்தை தேய்க்கிற மாதிரி வாசிக்கிறான்னா நீ இன்னும் ஸ்க்ரூ போட்டு ஏத்துற மாதிரி. இருங்க நிப்பாட்டுங்க. அண்ணா சொல்றேனே. செழிய கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு அழகேசன் அவர்களுக்கு மாலை அணிக்கிறார்கள். மிருதங்க வித்வான் மோகன் அவர்களுக்கு மாலை அணிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் துரைராஜ் அவர்களுக்கு மாலை அணிக்கிறார்கள். தாளக்கலைஞர் ஜோதி மாமா அவர்களுக்கு மாலை அணிக்கப்படுகிறது. நாட்டிய தாரகை புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே மாலை அணிக்கிறார்கள். நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் பயிர்த்து கொண்டிருக்கும் கலைச்சொடர்மணி ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அழகேஷ்கா பேர் என்ன? இன்று பிறந்த நாள் கண்டுள்ள அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே இங்கே ஆடி அணிக்கின்றார்கள்.
பிறந்த நாள் மட்டும் சொன்னீங்களே மாப்பிள்ள, எத்தனாவது பிறந்த நாள்னு சொல்லவே இல்லையே. 51. 51 ஆச்சா? எனக்கு மூத்த ஆளு தானா நீங்கள்? 51 முடிஞ்சு 52 ஆரம்பிச்சு. வணக்கம் மாமா, வணக்கம் மாமா. வாமா எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய செலுகை அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் கலைக்குழு சபாக நன்றி கேட்ட வணக்கம். அந்த பிள்ளைக்கு மாலை ஓட்டனையே கல்யாணம் ஏன் வந்துருச்சு. எனக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கணும். அது வாங்க வாங்க போகப்படாதீங்க. மாலையை கிராமத்தாரே கொடுத்துட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல கூச்சமாக இருக்குது. சரி, அதை நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை சொல்லியிருக்கும்போது நான் இப்போ சொல்லும்போது உங்கள் சங்கடமாக தான் இருக்கேன். இப்போ மாம்பழம் வைக்கிறீங்க, மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா. அப்படியே தவி போய் அலையேசம் பொட்டியில் ஏறி உட்கார போல எனக்கு தோதா இருக்கு. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி செய்ய போறேன். ஹலோ, இப்படி எவ்வாதே ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு போயிரு. சொல்றதா கேளுமா. சாரிப்பா, போற மாதிரி நடந்துட்டாங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி அழகா இருக்கீங்க. அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. குடுங்க பாப்பா சார். எம்ஜிஆர் நீ பார்த்துருக்கியா? இல்லை, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. புது வீடு கட்டும்போது வாசலுக்கு முன்னாடி இப்படித்தான் தொங்க விட்டுருப்பாங்க பூசணிக்காவை. எம்ஜிஆர் அவர். நீங்க கொடுங்கப்பா. சரி சரி. ஏன்டா இப்படி நெல்லுத்தின கொள்ளையாட்டி நிற்கிறீங்க ரெண்டு பேரும்? போஸ் போஸ். இந்த வா, நான் சொல்கிறத கேள். 5000 10,000 உள்ள கிடக்கு. அதை பூரா நம்ம வெளியில் கொண்டு வரோம். நான் கடனை கட்டிடலாம், எடுத்துகிட்டு வரவா? அது இல்லை, காசு இல்லை. சம்பளம் வாங்குற கம்பெனிலாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் வெளியில் தள்ளணும்னு கிராமத்தார்கள் உத்தரவு. அதனால் நம்ம வேலையை நம்ம குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். காதலை பண்ணுங்க. ஒன்று வேலை நான் இருக்கு. அப்படியா? இப்படி சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் காதல் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்குன்றேன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்குன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்? ஏன்னா கொஞ்சம் எப்பவுமே டைமிங் எடுக்கிறாள். எப்படி ஒரு வாரத்துக்கா? சரி, ஓகே. உங்களை நான் எப்படி சொல்லட்டுமா? பூங்கதவே தாழ்த்திரவா பூவாய் பெண்பாவா பொன்னாலை சூடியும் போவா பெண்பாவா பூங்கதவே தாழ்த்திரவா.
தூங்காகவே பார்த்திரவா மாலை சூடிடும் பூவா. உத்தரோசா, இனிமேல் நம்ம கல்யாணத்தை தள்ளிப்படக்கூடாது. வேற ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சின்னஞ்சரிசுக, நம்மளையும் மீறி தப்பு நடந்துச்சுன்னா வீட்டில் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க. நீ சின்னஞ்சிருச்சா? ஏய், நம்ம நம்ம நாடகத்துக்கு என்ன அப்ப எல்லாருமே சின்னஞ்சிருச்சா? நம்ம ரெண்டு பேரும் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துக்கு ஒன்றா போகிற வரோம். கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே போய் நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாமல் சின்னஞ்சிருசுக தப்பு நடந்து வச்சுன்னா நடந்தா தேவையில்ல, நடக்க வாய்ப்பில்லை ராஜா. சரி விடு, நம்ம போய் முதல்ல அதுக்கு முயற்சி பண்ணுவோம். எதுக்கு?